Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனலில் நம்ம 10th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி ரீடர் தென் அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் கிராமர் எக்ஸசைஸ் இது எல்லாத்த பற்றி வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 4ல் கன்ஜெக்ஷன் அப்படின்னு கிராமர் செக்ஷனில் பேஜ் நம்பர் 102 அண்ட் 103 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிராமர் செக்ஷன் கன்ஜெக்ஷன் பேஜ் நம்பர் 102. கன்ஜெக்ஷன்ஸ்னால் இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கன்ஜெக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ நவுன் அஸ் கனெக்டர்ஸ் ஆர் லிங்கர் ஆர் லிங்க் வேர்ட்ஸ். அதாவது கன்ஜெக்ஷன் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸையோ ஆர் சென்டென்ஸையோ லிங்க் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லிங்க் வேர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கன்ஜெக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ நவுன் அஸ் கனெக்டர்ஸ் ஆர் லிங்கர் ஆர் லிங்க் வேர்ட்ஸ். ஓகே, we use conjunctions to join words, a group of words or sentences. ஸோ இந்த கன்ஜெக்ஷன் வேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க, குரூப் ஆஃப் வேர்ட்ஸையும் சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணால் அந்த மீனிங் வந்து நமக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ அந்த மீனிங் ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜாயினிங் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஜாயினிங் வேர்ட் தான் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, there are 3 type of conjunctions. ஓகே, coordinating conjunction, subordinating conjunction, the correlative conjunction. ஓகே, ஸோ இந்த 3 type of conjunctions வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் எந்தெந்த வேர்ட்லாம் எந்தெந்த டைப் ஆஃப் கன்ஜெக்ஷனில் இருக்குது அப்படின்னும் அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் லிங்க் டூ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் இண்டிபெண்டன்ட்லி மேக் சென்ஸ். அதாவது 2 குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தனியாக பார்க்கும்போது நமக்கு வந்து மீனிங் புரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அண்ட், ஆர், ஃபார், அதர்வைஸ், ஸோ, பட், எட், ஸ்டில், ஆஸ் வெல் அஸ், எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சென்டென்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். Subordinating conjunction na these conjunctions help us to introduce subordinate class. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிளாஸை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற வந்து வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணாலே இது வந்து ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸாகவே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. they are also used to join subordinate or depend class to main class. When, though, although, since, until, till, after, as, before, if, unless, whereas, while, in case, as long as soon as much as, therefore, so that, because, as if, however, etc. So இந்த வேர்ட்ஸ் எல்லாமே சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், குவாரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீஸ் கன்ஜெக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்ட் இன் பேராக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் டூ கான்ட்ராக்டிவ்ஸ் இன் ஈச் சென்டென்சஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் ஆர் நவுன் அஸ் குவாரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ். வந்து போத் ஒரு பேராக தான் நாம் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்தர் ஆர், ஐதர் ஆர், நாட் ஒன்லி, பட் ஆல்சோ, இந்த மாதிரி வந்து இருக்கிற வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கோஆரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் ரொம்ப ஈஸி. நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் கோஆரலேட்டிவ் கன்ஜெக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தென் மேலே இருக்கிற பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் ஐ ரேங் அப் பட் ஹீ டிடன்ட்
ஸ்பீக் டு மீ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட் அப்படின்றது தான் நமக்கு கொடுத்துருக்க கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸோ அண்டுன்றது தான் இதில் கொடுத்துருக்கிற கன்ஜெக்ஷன் ஒர்க். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தனித்தனியாக நம்ம பார்த்தாலுமே நமக்கு வந்து மீனிங் புரியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. பாருங்கள், ஃபினிஷ் யுவர் ஒர்க், இது ஒரு சென்டென்ஸாகவும், யூ வில் நாட் பி செயின்ட் ஹோம், இது ஒரு சென்டென்ஸாகவும் இருக்கும். ஸோ தனியாக பார்த்தாலும் நமக்கு அது மீனிங் புரியுது. பட் இதில் கன்ஜெக்ஷனை நமக்கு என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஆர் சேர்த்துருக்காங்க. ஓகே, ஃபினிஷ் யுவர் ஒர்க் ஆர் யூ வில் நாட் பி செயின்ட் ஹோம். ஓகே, த சைல்ட் வாஸ் இல் ஸோ ஹீ வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோன்றத கன்ஜெக்ஷன். ஹீ இஸ் ரிச் ஃபார் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஃபார் அப்படின்றத வந்து இதில் கொடுத்துருக்கிற கன்ஜெக்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேலே நமக்கு கொடுத்துருக்கிற டேப்லெட் காலம் படிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். நமக்கு கொடுத்துருக்க எக்ஸசைஸை நம்மளால் அட்டன் பண்ண அழகாக தப்பு இல்லாமல் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் பாருங்கள். இது வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் நாட் ஸ்கோர் குட் மார்க். ஓகே, வெயிட் டில் ஐ ரிட்டர்ன். வெயிட் டில் ஐ ரிட்டர்ன். தேர்ட் ஒன் பாருங்கள், ஹீ இஸ் ஹானஸ்ட் தோ ஹீ இஸ் புவர். இல்லை தோ அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்க கன்ஜெக்ஷன். ஆஸ் ஜான் இஸ் வெரி வீக் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு வாக் ஃபாஸ்ட். இதில் ஆஸ் அப்படின்றது தான் கன்ஜெக்ஷன் வேர்ட். ஓகே, ஐ வில் ரிட்டர்ன் ஹோம் ஆஃப்டர் sunset. Okay, next, my uncle entered my house while I was doing my homework. இதில் பார்த்தீங்க அப்படின்னா while, இந்த while வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், ஸோ இண்டிகேட் த டைம் வரும்போது வந்து நம்ம while அப்படின்ற கன்ஜெக்ஷன் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் correlative conjunction, Shiva is both singer and dancer. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம், பேரா தான் வந்து குவாரிலேட்டிவ் கன்ஜெக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். இதில் போத் அண்ட் இது சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து போத் அண்ட் வந்து கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட், நெய்தர் ஜான் ஆர் நார் ராம் ஹாஸ் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். நெய்தோ நார், இது ரெண்டு வேர்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு, நோ சூனர், அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா தென் வரும் இல்லைங்களா. சூனர் அண்ட் தென், இதுதான் வந்து பேர் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ நோ சூனர் டிட் த டீச்சர் என்டர் த கிளாஸ் தென் த பாய்ஸ் ஸ்டூட் அப். ஓகே, நெக்ஸ்ட், ஸ்கேர்லி they got out when it started raining. நெக்ஸ்ட் பாருங்கள், த கார் இஸ் நாட் ஒன்லி எக்கனாமிக்கலி பட் ஆல்சோ ஃபீல்ஸ் குட் டு ட்ரைவ். நாட் ஒன்லி பட் ஆல்சோ நம்ம முன்னமே பார்த்தோம் இல்லைங்களா. பேரா தான் வந்து இந்த கன்ஜெக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து கன்ஜெக்ஷன்னா என்னென்னு தெரியுது. எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது எந்தெந்த கன்ஜெக்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்னா அண்ட், ஃபார், அதர்வைஸ், ஸோ, பட், எட் இதெல்லாம் வந்துச்சுன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சொல்கிறோம். தென் சபார்டினேட்டிங்னா வென், தோ, ஈவன் தோ, ஆல் தோ, சின்ஸ், அண்டில், எக்ஸெட்ரா இந்த மாதிரி வந்துச்சுன்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சொல்கிறோம். தென் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐதர் ஆர், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, போத் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் சொல்கிறோம். ஓகே, இது வந்து கிளியராக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு, எந்தெந்த கன்ஜெக்ஷனை நம்ம எங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்து நமக்கு இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அதாவது கன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட் பாருங்கள், அண்ட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஆஸ் வெல் அஸ், மோர் எவர், ஃபர்தர் மோர், பிசைட், இன் அடிஷன் டு. இது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 10 or 15 டைம்ஸ் ரீட் பண்ணி மெமரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 10 or 15 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இந்த மாதிரி வேர்ட் வர மாதிரி, அண்ட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி வேர்ட் வர மாதிரி கன்ஜெக்ஷன் சென்டென்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகே, அண்ட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஆஸ் வெல் அஸ், மோர் எவர், ஃபர்தர் மோர், பிசைட், இன் அடிஷன் டு. ஓகே, இதெல்லாமே கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். இந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸில் நம்ம எந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டு ஆட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்பொழுது அந்த லைன் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ, தென் ஆஸ் வெல் அஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம், சின்ஸ், ஆஸ், ஃபார், பிகாஸ், சின்ஸ், தென், பிஃபோர் தட், ஆஃப்டர் தட். ஸோ இதெல்லாம் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா.
ஓகே, இந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ்லாம் எந்த மாதிரியான சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டு இண்டிகேட் காஸ் ரீசன், ஒரு ரீசனை சொல்லும்போது நம்ம இண்டிகேட் பண்ணும்போது, அந்த ரீசனை இண்டிகேட் பண்ணும்போது நம்ம வந்து ஸோ கன்ஜெக்ஷனான சின்ஸ், ஆஸ், ஃபார், பிகாஸ், பிஃபோர் தட், ஆஃப்டர் தட் அப்படின்ற கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பட், எட், ஸ்டில், நர்வஸ்னஸ், on the other hand, though, although, even though, next, however, and on the contrary, to express contrast. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் மீனிங் கொடுக்குற இடத்துல வந்து இந்த மாதிரியான கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்தோ வச்சு சொல்கிறோன்னா, ஆல்தோ ஐ ட்ரைட் ஹார்ட் ஐ குட் நாட் சக்சீட், நான் கடினமாக தான் வேலை செஞ்சேன், பட் என்னால் அதை வெற்றி பெற முடியல. ஓகே, ஸோ இது வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கிற மீனிங் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிற சென்டென்சஸ்லாம் வந்து நம்ம வந்து பட், எட், ஸ்டில், ஆல்தோ, ஈவன் தோ, ஆன் தி அதர் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரியான கன்ஜெக்ஷன் வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தேர்ஃபோர், கான்சிக்வென்ட்லி, தென், ஸோ தட், ஹென்ஸ், தஸ். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு படித்தோம் நம்ம. ஸோ இந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஷோ ரிசல்ட் ஆர் பர்பஸ், ஒரு ரிசல்ட். ஓகே, ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது தேர்ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி விஷயத்த சொல்லும்போது தேர்ஃபோர், கான்சிக்வென்ட்லி, தென், ஸோ தட், ஹென்ஸ், தஸ் அப்படின்ற கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வென், வைல், ஆஃப்டர், பிஃபோர், till, until, as soon as, as long as. ஸோ இதெல்லாம் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். இந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் ஸோ டு இண்டிகேட் டைமை இண்டிகேட் பண்ணுற மாதிரி அந்த சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் ஒரு லிங்க் வேர்டாக இந்த கன்ஜெக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வென், வெல், ஆஃப்டர், பிஃபோர், டில், அன்டில், ஆஸ் சூன் அஸ், ஆஸ் லாங் அஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இஃப், அன்லெஸ், வெதர், இன்கேஸ், ப்ரொவைடட் தட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டு ஆட் கண்டிஷன், ஒரு கண்டிஷனை சொல்கிற மாதிரி அந்த சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் இந்த வேர்ட்ஸ்லாம், இந்த கன்ஜெக்ஷனான வேர்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஆர், ஐதர் ஆர், நைதர் ஆர், அதர்வைஸ், ஆர் எல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். டு எக்ஸ்ப்ரெஸ் சாய்ஸ், ஒரு சாய்ஸை வந்து நம்ம சொல்லும்போது சாய்ஸில் இருக்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐதர் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ லைக் ஐதர் காஃபி ஆர் டீ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. நான் காஃபியோ அல்லது டீயோ எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி, ஆர் சாய்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸில் வந்து நம்ம வந்து இந்த கன்ஜெக்ஷன்ஸ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், லைக்வைஸ், சிமிலர்லி, கம்பேரிசன் டு டினோட் கம்பேரிசன். அது வந்து டினோட், அந்த சென்டென்ஸ் வந்து கம்பேரிசனை டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது லைக்வைஸ், அது சிமிலர்லி அப்படின்றத நம்ம வந்து கன்ஜெக்ஷன் வேர்டை யூஸ் பண்ணலாம். தென், வேர் அப்படின்னா டு டினோட் பிளேஸ். ஓகே, இந்த டேப்லெட் காலம் நமக்கு வந்து கொஞ்சம் தரவாக இருந்தது அப்படின்னா நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸை நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இதில் பாருங்கள், அண்ட், ஆஸ் வெல் அஸ், சின்ஸ், பிகாஸ், தோ, ஈவன் தோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கேஸ், ஆர், ஐதர் ஆர். இந்த இதுக்கெல்லாம் வந்து நான் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு கன்ஜெக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாக்ஸில் அண்டு, நாட் ஓன்லி, ஸோ நிறைய கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த சென்டென்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலே நமக்கு சைடில் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த இப்போ வந்து ஆஸ் வெல் அஸ் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு அப்படின்னா, ஆஸ் வெல் அஸ் வரும்போது நம்ம வந்து அதை எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம், ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்போது நம்ம ஆஸ் வெல் அஸ் அப்படின்றது டு ஆட் இன்ஃபர்மேஷன் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா ஆஸ் வெல் அஸ், மோர் ஓவர், ஃபர்தர் மோர் அப்படின்ற கன்ஜெக்ஷனை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் வெல் அஸ் பாருங்கள், மணிவண்ணன் இஸ் எ டிரெக்டர் ஆஸ் வெல் அஸ் அன் ஆக்டர். ஸோ அவரோட பற்றி ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னும்போது அவர் ஒரு டிரெக்டராகவும் இருக்கிறாரு, தென் ஆக்டராகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சின்ஸ், பிகாஸ் இதுவும் வந்து ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். இந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரீசனாக சொல்லும்போது, ஒரு டு இண்டிகேட் ரீசனாக இருக்கும்போது நம்ம வந்து
கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கிற எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு நமக்கு மெயினாக எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்களே பேஜ் நம்பர் 103 கொடுத்துருக்க அந்த பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.